هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر: فمن شهد منكم الشهر فليصم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. اللهم آمين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் அவன் ஒருவனையே துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுடைய பர்க்கத்துகளால் நிரம்பிய மாதமான இந்த ரமதான் மாதத்தில் இன்னும் தினங்களில் சிறந்த தினமான வெள்ளிக்கிழமையில் இன்னும் தொழுகையில் மிக சிறப்பான தொழுகைகளில் ஒன்றான ஜுமுஆவுடைய தொழுகையில் இன்னும் பேச்சுகளில் மிக அதிகமான கவனங்கள் செலுத்தப்பட்டு கேட்கப்பட வேண்டிய பேச்சான ஜுமுஆவுடைய ஹுத்பாவில் நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹுடைய மாபெரும் கருணையினாலும் அவனுடைய கிருபையினாலும் வல்ல ரஹ்மான் நமக்கு நம்முடைய வாழ்வில் மறுமுறை இந்த அழகான மாதத்தை எடுத்து கொடுத்துள்ளான். இந்த மாதம் பொதுவாக நம்முடைய பாவங்களை நாமளே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளக்கூடிய மாதமாக, நம்முடைய பாவங்களை சுத்தமாக்கி கொள்ளக்கூடிய அழகான வாய்ப்புகளை நமக்கு வல்ல ரஹ்மான் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதை பற்றி சொல்லும் பொழுது, ஃபமன் ஷஹீத மின்குமுஷ் ஷஹர், இந்த மாதத்தை உங்களில் யார் அடைவீர்களோ ஃபல்யஸும், நோன்பு நோற்று கொள்ளட்டும். இந்த மாதம் நோன்புக்கான மாதமாக இருக்கும் பொழுது ஒரு முஸ்லிமாக நம்முடைய அடிப்படை நோக்கம் நோன்பு நோற்பதாகத்தான் இருக்கணும். இந்த நோன்புகளை பத்தி பேசும் பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு இதுவும் சொல்லி கொடுப்பான். அடியார்களுக்காக யுஸ்ர், இலகுவை நாடக்கூடியவன் அல்லாஹ் தஆலா. எந்த ஒரு உஸ்ர், கடினத்தை அல்லாஹ் மக்களுக்கு ஒருபோதும் நாட மாட்டான். மக்களுக்கு என்ன, மக்களுக்கு தன்னுடைய படைப்புகள் உள்ள எந்த ஒரு படைப்புக்கும் வல்ல ரஹ்மான் கஷ்டங்களை கொடுக்க மாட்டான், கஷ்டங்களை விரும்ப மாட்டான். பொதுவாக
இந்த நோன்புடைய மாதம் கூட வெளிப்படையாக பார்க்கும் பொழுது நமக்கு இவ்வளவு நேரம் பசியும் பட்டினியுமா இருக்கணுமே என்ற பெரிய பெரிய யோசனைகள் வரும். ஆனா அந்த நோன்பு நோக்கும் பொழுது தெரியும் எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு இதை மிக இலகுவான ஒன்னா எடுத்து கொடுத்திருக்கான். நார்மல் டைம்ல கொஞ்சம் சாப்பாடு டைம் மிஸ் ஆனாலே எந்த அளவுக்கு கோபங்கள் அதிகமாகுது, எந்த அளவுக்கு நம்முடைய பிரஷர் அதிகமாகுது, எந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனைகள்ல மாற்றங்கள் ஏற்படுது. மறுபக்கம் என்ன ரமதான் வந்துச்சு, என்ன நோன்புகள்ல நாம ஈடுபட்டுட்டோம், சுப்ஹான் அல்லாஹ், நமக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. இது ஒரு பிரச்சனையாகவே முதல்ல இருக்கு. அது பெருசு என்ன பெருசு. இந்த நோன்பு சம்பந்தமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு குணம் என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய இஹ்லாஸ் வளர்த்துக் கொள்வது. அல்லாஹுடைய இஹ்லாஸ் வளர்த்துக்கலாம். ஏன்னா மத்த எந்த அமலுக்கும் நாம வெளிப்படையாக மக்களுக்கு மத்தியில தெரிஞ்சிருவோம். இவங்க இந்த தொழுகை தொழுகிறாங்க, இவங்க உம்ரா போயிருக்காங்க, இவங்க ஹஜ் போயிருக்காங்க, இவங்க தர்மங்கள் கொடுக்கறாங்க. இது நமக்கு வெளியில தெரிஞ்சு வரக்கூடிய அமல்கள். நோன்பு ஒரே ஒரு அமல் இஸ்லாத்துல சுப்ஹான் அல்லாஹ் நாமலா வெளிப்படுத்த வரைக்கும் வெளியே தெரியாது. நாமளா வெளி மக்களுக்கு சொல்லாத வரைக்கும் நோன்புன்னு சொல்லாத வெளி மக்களுக்கு தெரிய வராது. பொதுவாகவே இஹ்லாஸை மையமாக கொண்டுள்ள ஒரு அமல் இந்த நோன்பு. இந்த ஜுமாவின் வாயிலாக இந்த நோன்பு சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள், இதை பத்தி ஏற்கனவே முதல்ல பேசியிருந்தோம் வேறு அமர்வுல. மறுபடியும் ஒரு சில மக்களுக்கு இந்த நோன்புகள் முறிக்கக்கூடிய காரியங்கள் சம்பந்தமான இன்னும் நிறைய குளறுபாடுகள் இருக்கிறாங்க, நிறைய குழப்பங்களுக்குள்ள இருக்கிறாங்க. எந்தெந்த விஷயங்கள் பொதுவாக நோன்புகளை முறிக்கும், எந்த விஷயங்கள் நோன்புகளை முறிக்காது. இன்னைக்கு மக்கள் மத்தியில உலா வந்துகிட்டு இருக்கிற எல்லாமுமே நோன்புகளை முறிச்சிருமான்னு கேட்டா அப்படி இல்லை. ஏன்னா பொதுவாக கவனிக்கணும், எதுக்காக வேண்டி இது தனியாக கவனம் செலுத்தப்பட்டு பேசப்படுது அப்படின்னா, இது முழுக்க முழுக்க மார்க்கம் சார்ந்த விஷயம். நான் என்னுடைய விருப்பத்தின் பால் பண்றேன், நீங்க உங்க விருப்பத்தின் பால் பண்றீங்க, அதுக்கு பேச்சு இல்ல. தவ்அ உங்க மனசு விரும்பினாலும் சரி, உங்க மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, நீங்க பண்ணிதான் ஆகணும். நம்ம தொழுகையும் சரி, எல்லா அமல்களும் அல்லாஹ் கடமையா சாட்டிட்டான்னா அவங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க, பிடிக்கலன்னா விடுங்கன்னு கிடையாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க கடமையா சரி பண்ணணும். இங்க நமக்கு அல்லாஹ் கடமையாக கொடுத்திருக்கான். இது மார்க்கம் சார்ந்த ஒண்ணு. மார்க்கத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்க, அந்த விஷயம் சம்பந்தமான சட்டங்களும் சரி அதே மார்க்கமும் சொல்லி கொடுக்கும். வெறும் நோன்பு வெய்யன்னு சொல்லிட்டு மார்க்கம் அப்படி நமக்கு விட்டுல. எந்தெந்த அடிப்படைகள் நோன்புகள் பாதுகாக்கப்படணும், நோன்புனா எது நோன்பு, முதல்ல எங்க சாப்பிடணும், எங்க சாப்பிடக்கூடாது, எந்த சாப்பாடை தாமதப்படுத்தணும், எந்த உணவை முந்திக்கணும் சாப்பிடுறதுல, எல்லாமுமே நமக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. இந்த முறிக்கக்கூடிய காரியங்களும் சரி நானும் நீங்களும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதே மார்க்கம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கு. இந்தந்த விஷயங்கள் இந்த நோன்புகளை முறிக்கும். நபி பலதரப்பட்ட ஹதீஸ்களை சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஹதீஸ்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து நமக்கு நம்முடைய மார்க்கத்தின் கல்வி கடல்கள், உலமா பெருந்தகைகள், மார்க்க வல்லுநர்கள், அவங்க நமக்கு இதையெல்லாம் சேர்த்து அவங்க ஆராய்ஞ்சு இலகுவாக கொடுத்துருவாங்க. இந்த விஷயங்கள் பண்ணா நோன்பு முறிஞ்சிரும்பா. இது ரொம்ப கவனமா இருக்கணும். நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஆணித்தரமான நம்பிக்கை இருந்துச்சுன்னா தான் பிற மக்களுக்கு சொல்லணும். இப்படி நோன்பு டைம்ல நீங்க சாப்பிட்டாலோ தண்ணி குடிச்சாலும் நோன்பு முறிஞ்சிரும். வாண்டடா சாப்பிடுறீங்க, வேணும்னே தண்ணி குடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நோன்பு முறிஞ்சிரும். இது நமக்கு தெரியும், நபி சொல்லி கொடுத்திருக்காங்க, தெரியும். இதை மக்கள் நான் சொல்லி கொடுக்கலாம். வேறு ஒரு சில விஷயங்கள் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த விஷயங்கள் நோன்பு முறிஞ்சிரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க? நபி சொல்லி கொடுத்தாங்க. நபி சொல்லி இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வார்த்தைகள்ல இன்னும் பலத்தை அதிகப்படுத்தணும்ன்ற ஒரே காரணத்துக்காக, அவங்களுடைய மதிப்புகளை மக்களுக்கு மத்தியில இன்னும் அதிகப்படுத்திக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு நபியுடைய பேர் சேர்த்துப்பாங்க. அதுக்கு சொல்லுவாங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, நல்ல அமல் தானே சொல்லி கொடுக்கிறோம். நல்ல அமல்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது நபியுடைய பேர் பயன்படுத்துறது தப்பு எதுவும் கிடையாது. நல்ல அமலை பத்தி பேசப்படுது தானே. இங்க புரிஞ்சுக்க அன்பார்ந்தவர்களே, நல்ல அமலா இருக்கட்டும் இல்ல கெட்ட அமலா இருக்கட்டும், நல்ல அமல் செய்யறதுக்காக இருக்கட்டும் கெட்ட அமல் செய்யாம இருக்கிறதுக்காக இருக்கட்டும், அதுக்கு நமக்கு சொல்லி கொடுக்க மார்க்கம் இருக்கு.
நானும் நீங்களும் புதுசாக கொண்டு வரக்கூடிய அவசியம் கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னு நபி சொல்லி கொடுப்பாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸும் கூட முகீரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க, மன் கதப அலைய முத்தஅம்மிதன், நபி சொல்லுவாங்க, எந்த மனிதன் என் மீது வேண்டுமென்றே பொய் கூறுவானோ, மன் கதப அலைய முத்தஅம்மிதன், வேண்டுமென்றே எந்த மனிதன் என் மீது, அதாவது நபியின் மீது பொய்யுரைப்பானோ, அவர் தன்னுடைய இருப்பிடமாக நரகத்தை அமைத்துக் கொள்ளட்டும். தன்னுடைய இருப்பிடமாக நரகத்தை அமைத்துக் கொள்ள. என்ன அர்த்தம் இதுக்கு? நபி சொன்னாங்கன்ற செய்திகள் மக்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, அது அப்படியே கேட்டுக்கிட்டு பிற மக்களுக்கு அப்படியே பாஸ் பண்ண கூடாது. உண்மையிலேயே நபி சொல்லி கொடுத்திருக்காங்களா? உண்மையிலேயே நபி சார்ந்த வார்த்தைகள் தானா? உண்மையிலேயே ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது தானா? இல்ல இன்னும் மக்கள் இட்டு கட்டப்பட்ட செய்திகளாக இருக்குதுன்னா நாம அது ஆராய தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இதுலதான் நமக்கு ஆலிம்களுடைய மிகப்பெரிய கருணைகள் நமக்கு கிடைக்கும். சுப்ஹான் அல்லாஹ். அவங்க படிச்சு அவங்க மட்டுமே பாதுகாத்துட்டு போயிருந்திருக்கலாம் தானே வாழ்க்கைய. அவங்க படிச்சு அவங்க இல்ம கத்துக்கிட்டு அவங்க பிள்ளைகளுக்கு, அவங்க சகோதர சகோதரிகளுக்கு, அவங்க உற்ற உறவினர்களுக்கு, அவங்க நண்பர்களுக்கு அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கலாமே. ஆனா அவங்க சுப்ஹான் அல்லாஹ், எனக்கு வந்த இந்த தெளிவு, எனக்கு கிடைத்த இந்த தெளிவு என்னோடு முடிஞ்சிடக் கூடாது, இனி வரக்கூடிய மக்கள் நமக்கு இந்த தெளிவுகள் கிடைக்கணும்னு சொல்லி தன்னுடைய இல்ம நமக்காக வேண்டி தியாகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையை நமக்காக வேண்டி தியாகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க கத்துக்கிட்ட இல்ம நமக்காக வேண்டி எழுதே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படி பார்க்கும் பொழுது நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் நோன்புகளை முறிச்சிடும்னு கிடையாது. ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நோன்புகளை முறிக்கும். மார்க்கமே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. அதை முதல் நாம் புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படை அன்பார்ந்தவர்களே, நோன்புகளை முறிக்கக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமான காரியமாக இருப்பது வேண்டுமென்றே அல்லது தெரிந்தே உண்ணுவது, பருகுவது. நாம சாப்பிடுறது, தண்ணியை குடிக்கிறது, வேண்டும்னே குடிப்போம்ல, இது நம்முடைய நோன்பை முறிச்சிரும். இங்க தெரியாம குடிக்கிறாங்க, மறந்து குடிச்சிட்டாங்க. இங்கேயும் ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க, மருந்து குடிச்சாலும் சரி, நீங்க தெரியாம குடிச்சாலும் சரி, தெரிஞ்சு குடிச்சாலும் சரி, உன்னுடைய உடம்புக்குள்ள சக்தி ஊட்டக்கூடிய உணவும் பானமும் போயிருச்சா, நோன்பு முடிஞ்சிருச்சு, பாத்தில் ஆயிருச்சு, ஹலாஸ். அப்படி இல்ல, நபியே சொல்லி கொடுத்தாங்களே, நபியே சொல்லி கொடுத்திருக்காங்க நமக்கு, அத்அமனி அல்லாஹ் வஸ்கானி. இந்த நோன்பு காலத்துல மறந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இருக்குல்ல, இது குறித்து நபி சொல்லி கொடுத்தாங்க, அத்அமனி அல்லாஹ் வஸ்கானி. அல்லாஹ்தான் எனக்கு உணவு கொடுத்தான், அல்லாஹ்தான் எனக்கு பருக செஞ்சான். அப்ப இந்த மறதியின் மூலமாக நம்முடைய உடம்புக்குள்ள போகக்கூடிய உணவா இருக்கட்டும் இல்ல பானமா இருக்கட்டும் ஒரு காலம் நோன்புகளை முறிக்காது. எப்ப மறந்து குடிச்சிருந்தா, தெரியாம குடிச்சிருந்தா. சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், 2 வாய் உள்ள போயிருக்கும், 3வது வாய் மெண்டுகிட்டு இருப்போம், ஞாபகம் வரும் நோன்பு. இப்ப வாயில இருக்கிற 3வது வாய் நமக்கு ஹலால் கிடையாது. அந்த 3வது வாய் உணவு மெண்டுகிட்டான இருக்கும், முழுங்கிடலாம். அப்படி முழுங்கின நோன்பு பாத்தில். நல்லா புரிஞ்சுக்க, உடலுக்குள்ள போன உணவு மறதியின் பால் போச்சு, உடலுக்குள்ள போன தண்ணீர் மறதினால போச்சுன்னா பிரச்சனை இல்லை. நீங்க வாய்க்குள்ள போட்ட பிறகு மெண்டுகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உங்களுக்கு நினைவுபடுத்த, நீங்க நோன்பு பயன்னைக்கு நீ இப்ப வாயில போட்டாச்சு, மெண்டாச்சு, ஏன் துப்புறது, முழுங்கிடலான்னா அப்படி கூடாது, அது துப்பிதான் ஆகணும். நமக்கு தெரிஞ்சு எதுவுமே ஒரு சின்ன சொட்டு தண்ணியும் கூட, ஒரே ஒரு பருக்க சாதமும் கூட நம்ம உடம்புக்குள்ள தெரிஞ்சு போயிடக்கூடாது. தெரியாம நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி, மறந்து நீங்க ஒரு லிட்டர் தண்ணீரை முழுக்க குடிச்சாலும் சரி, நோன்பு பாத்தில் ஆகாது. ஏன்னா மறந்து குடிச்சிட்டீங்க, தெரியாம குடிச்சிட்டீங்க. ஒருத்தர் உங்களுக்கு தெரிவிச்சும் அட்ரஸ் பண்ணியும் நீங்க கொடுக்குறீங்க, உள்வாங்கிறீங்க அப்படின்னா அப்ப உங்க நோன்பு பாத்தில் ஆகிரும். இது முதல்ல புரிஞ்சிக்கணும். வேண்டுமென்றே தண்ணீர் குடிப்பதும் வேண்டுமென்றே உணவை உண்பதும் நமக்கு நோன்பை முறிக்கக்கூடிய காரியமாக அமையுது. இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதே போல இந்த நோன்புகளை முறிக்கக்கூடிய காரியங்களில் இரண்டாவதாக சொல்ல விரும்புவது, மக்கள் வேண்டுமென்றே வாந்தி எடுப்பாங்க. ஏதாவது போயிருக்கும், உள்ள உடம்பு கொஞ்சம் அப்செட்டா இருக்கும், கையை விட்டு வாந்தி எடுப்பாங்க. இப்ப வேண்டுமென்றே, இதுவும் கூட வேண்டுமென்றே வாந்தி எடுக்கிறார் அப்படின்னா
அந்த அல் கையு அமத், இந்த வேண்டுமென்றே எடுக்கப்படுற வாந்தி நோன்பை முறிக்குது. இது அதுவா செட் ஆகாம அதுவா நீங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணியும் மீறல வெளி வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. வேண்டுமென்றே எடுக்கப்படுகின்ற இந்த வாந்தி நம்ம நோன்பை முறிக்கும்ன்றது நபி நமக்கு சொல்லி கொடுத்த, இஸ்லாம் நமக்கு போதிச்ச விஷயங்கள்ல வருது. அதே போலதான் அன்பார்ந்தவர்களே, இதுல இன்னொரு நோன்பை முறிக்கக்கூடிய காரியமாக சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த திருமண தம்பதிகள் இருக்காங்கல்ல, இந்த கணவன் மனைவிமார்கள், இந்த அவங்க தன்னுடைய உடல் உறவுல இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறது, இது நோன்பை முறிச்சிரும் ஒரு பக்கம். இது எவ்வளவு இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள்லயே மிக மோசமானது இருக்கு அப்படின்னா இதுதான் ஜிமா. கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்துருவாங்கல்ல, உடலுறவு கொள்வாங்கல்ல, இந்த ஒரு அமல் நோன்புகளை முறிக்கக்கூடிய காரியங்களில் மிக மோசமானது, மிக உயர்ந்த இடத்தை கொண்டது. ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த ஒரு அமலுக்கு நபி நமக்கு சொல்லி கொடுத்த கஃபாராக்கள் அவ்வளவு ஷதீதாக இருக்கும், அவ்வளவு கடுமையா இருக்கும். நபி சொல்லுவாங்க, நோன்புடைய சமயத்தில் நோன்பு இருந்தபடி கணவனும் மனைவியும் உடலுறவுல மேற்கொள்றாங்க, உடலுறவு கொண்டுட்டாங்க அப்படின்னா நபி சொன்னாங்க, அவங்க இதற்கு ஒரு நோன்பு விட்டதுக்கு பதிலாக 2 மாதங்கள் நோன்பு வைக்கணும். 2 மாதங்கள் ஒரு நோன்பு விட்டுப்பட்டுச்சு. இதுக்கு எல்லா இடத்துலயும் ஒரு நோன்புக்கு ஒரு நோன்பு கதா, ஒரு நோன்புக்கு ஒரு நபர் உணவு கொடுத்தா போதும். இங்க நபி சொன்னாங்க 2 மாதங்கள் 60 நாள்கள் நீங்க நோன்பு வைக்கணும். ஷஹ்ரைன் முத்ததாபிஐன், தொடர்ச்சியான 2 மாதங்கள் நோன்பு நோக்கணும். அப்படி நோன்பு நோருக்க சக்தி சுத்தமா முடியல அப்படின்னா அப்ப இஸ்லாம் சொல்லி கொடுக்குது, அந்த 60 ஏழைகளுக்கு நீங்க உணவளிக்கணும், விடப்பட்ட ஒரே நோன்புக்கு. இதுவும் இருக்கு. இது இல்லாம நபி சொல்லி கொடுத்தாங்க, அடிமையை விடுவிக்கணும். நம்ம காலத்துல அடிமை சம்பந்தமான பேச்சு இல்ல, அப்ப அதை விட்டு வைப்பதைக்கு இங்க 60 நாள்கள் நோன்பு நோற்பதாக இருக்கட்டும், 60 ஏழைகளுக்கு உணவளிக்கிறதா இருக்கட்டும், இது நமக்கு இந்த கஃபாராவாக முடியுதா? கஃபாரா செய்யப்பட்டது அப்படின்னா கதா கிடையாது. பொதுவான நியதி பரிகாரம் செய்யப்படுதுன்னா நீங்க அதை மறுபடியும் அமல வச்சு திருப்தியா முழுமையாக்கணும்ன்றது இஸ்லாம்ல பொதுவாக சொல்லப்படாது. ஆனா இந்த அமல் எப்படி, நீங்க கஃபாராவும் கொடுக்கணும், செஞ்ச தப்புக்கு பரிகாரமும் செய்யணும், அண்ட் விட்ட நோன்பையும் நோக்கணும். இப்ப கதாவும் செய்யணும். எத்தனை நோன்பு விடப்பட்டுச்சோ அந்த உடலுறவு மூலமாக ஒரு நோன்பு அட்லீஸ்ட் இருக்கட்டுமே, அந்த ஒரு நோன்பை மறுபடியும் நோக்கணும், விட்ட நோன்பு மறுபடியும் நோக்கணும். இங்க ஒண்ணு எக்ஸ்ட்ராவா இதற்கான பரிகாரமாக 60 நாள்கள் நோன்புகள் நோக்கணும். இது இருக்கிறதுல மிக மோசமான செயலாக புரிஞ்சுக்கணும். எது? கணவன் மனைவி உடலுறவு கொள்றது நோன்புடைய சமயங்கள்ல ஷைத்தான் அதிகமாக ஒரு நோன்பாளிய தூண்டக்கூடிய விஷயங்கள் இதுவாகத்தான் இருக்கும். பொதுவா ஷைத்தான் அதிகமாக நோன்பு விடுறதுக்காக வேண்டி ஒரு மனிதனை அதிகப்படுத்துவான், ஆசையூட்டுவான், ஆர்வம் ஊட்டுவான் அப்படின்னா பொதுவாக இதுல அதிகமாக பண்ணுவான். ஏன்? ஒண்ணு, அவனுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் அதிகமாகுது. இன்னும் இது மிகப்பெரிய பாவமாகவும் கருதப்படுது. நோன்புடைய நேரத்துல ஜிமா பண்றது, உடலுறவு மேற்கொள்றது. சரி, இதே போல இதை சார்ந்த இன்னொரு விஷயம்தான், ஒரு மனிதன் தானாகவே தன்னுடைய விந்த வெளியேற்றினார் அப்படின்னா அப்பவும் நோன்புகள் முறிஞ்சிரும். நோன்பு முறியக்கூடிய காரியங்கள் நபி இதுல தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. உடலுறவு மேற்கொண்டாலும் உங்களுக்கு விந்து வெளியேறதான் போகுது, அங்க வெளிவரல அந்த பேச்சு வேற. உடலுறவுன்னு நீங்க மேற்கொண்டுட்டீங்கன்னா அங்க நோன்பு முறிஞ்சிருச்சு. இதுல மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, உடலுறவு மேற்கொள்றதுன்னா முழுக்க முழுக்க விந்து வெளியேற வரைக்கும் அது இருக்கிறோம்னு சொல்லி. அப்படி இங்க பேச்சு இல்லை. ஜிமா உடலுறவு நடந்துருச்சுனாலே உங்களுக்கு விந்து வெளியேறது பேச்சு இல்லை. உங்க நோன்பு அங்க பாதிக்கப்பட்டுருச்சு. நபி தடுத்த விஷயங்கள் நீங்க மேற்கொண்டுட்டீங்க. இது ஒண்ணு. இது இல்லாத விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் தானாகவே தன்னுடைய விந்து வெளியேற்றுறா அப்படின்னா நோன்புடைய சமயத்துல பொதுவான நேரங்கள்லயும் அது மிகப்பெரிய பாவச்செயல் தான். அது நோன்புடைய சமயத்துல உங்களுடைய நோன்பை பாழாக்கக்கூடிய மிக மோசமான தன்மை, அது மிக மோசமான விஷயம். அது இதுல இதுவும் புரிஞ்சுக்கணும். ஒரு சில மனிதர்கள் உறங்கிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய தூக்கம் முடிஞ்ச பிறகு, அவங்களுடைய தூக்கத்துல இருந்து எழுந்துச்ச பிறகு அவங்களுக்கு தெரியும் குளிப்பு கடமை ஆயிருச்சு, விந்து தூக்கத்துல வெளியேறிடுச்சு.
இங்க உறக்கத்துல இருக்கும் பொழுது விந்து வெளியேறப்படுது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் உங்க நோன்புகள் உங்களுக்கு பாதிக்கப்படாது. ஏன்னா உங்களுடைய இன்டென்ட் அது கிடையாது, உங்களுடைய நோக்கம் விந்து வெளியேறணும்னு கிடையாது. உறக்கமுடைய நேரத்துல தூக்கத்துல விந்து வெளியேறிச்சு அப்படின்னா அங்க மட்டும் இஸ்லாம் அனுமதி கொடுக்குது, உங்க நோன்புகள் நீங்க தொடரலாம். ஆனா மத்தபடி நோன்பு சமயத்துல நீங்களா வெளியேற்றினாலோ இல்ல உடலுறவை மேற்கொண்டாலும் உங்களுக்கு நோன்பு முறிஞ்சிடும். உடலுறவு மேற்கொண்ட உங்களுக்கு இத்தகைய கஃபாராக்களும் இருக்கு. இது நம்முடைய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் இருக்குது. அதே போல இந்த பெண்களுடைய மாதவிடாய் நாட்களா இருக்கட்டும் இல்ல பிரசவ ரத்த போக்கா இருக்கட்டும், இந்த மாதவிடாய் நாட்கள் பொறுத்த வரைக்கும் இதுல புரிஞ்சுக்கணும், வீட்டுல உள்ள பெண்களுக்கு நாம சொல்லி கொடுக்கணும். என்ன பண்றாங்க, காலையில இருந்து மாலை வரைக்கும் நோன்பு இருப்போம்ல. இப்ப 6:20க்கு மக்ரிப் பக்துன்னு வைங்களேன், 6:15க்கு அவங்களுடைய ரத்தம் வெளி வந்திருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, நோன்புகளை முழுமை பண்ணிக்கலாம், ஏன்னா 5 நிமிஷம் என்ன ஆயிர போகுது. இந்த ஒரு தப்பான ஒரு கணக்கு பெண்கள் கிட்ட இருக்கு. அதே போலதான் இந்த மாதவிடாய் இந்த தினங்களை விட்டு தூய்மை ஆவாங்கல்ல, சுத்தமான பிறகும் கூட அவங்க இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு நைட்டு சுத்தமாக நாளைக்கு காலைல சஹர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு நாள் இன்னும் எடுத்துப்பாங்க, இன்னும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது இஸ்லாம் நமக்கு பரிந்துரைக்கல. உங்க நோன்பு காலையில பிடிச்ச நோன்பு 6:20க்கு நீங்க இஃப்தார் பண்ணணும், 6:15க்கு உங்க ரத்தம் வெளி வந்துருச்சு அப்படின்னா பெண்களுக்கு அங்க நோன்பு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அந்த நோன்பு நீங்க மறுபடியும் வச்சுதான் ஆகணும் அந்த பெண்கள். ஏன் இங்க இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது, எது அல்லாஹ் உங்களுக்கு நாடுறானோ அதை அக்செப்ட் பண்ணணும். நீங்களா உங்களுக்குள்ள எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடக்கூடாது. இது பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்கிற ஒண்ணு. அதே போல எப்ப நீங்க சுத்தமாகிடுவீங்களோ, சுத்தமான பிறகு உடனே உங்களை நீங்க சுத்தப்படுத்திக்கிட்டு உங்க அடுத்த கட்ட அமல்கள்ல நீங்க ஈடுபட்டுறணும். இந்த விஷயங்கள் பெண்கள் கிட்ட அதிகமாக பார்க்க முடியும் இந்த மாதவிடாய் நாள்கள்ல. அதே போல பிரசவ ரத்த போக்கு அந்த தினங்கள்லயும் கூட நோன்புகளை பெண்கள் விடுவாங்க. இங்கேயும் கூட இந்த பொதுவாக இந்த பிரசவ தினங்களா இருக்கட்டும் அல்லது இந்த மாதவிடாய் நாட்களா இருக்கட்டும், இது மக்கள் இதுக்கு கதான்ற ஒண்ணு இல்லாம கஃபாரா கொடுத்துக்கலாமான்னு கேக்குறாங்க. மாதவிடாய் தினங்கள் தான் டேட்ஸ் பீரியட்ஸ் போய்கிட்டு இருக்கு பெண்களுக்கு, 6, 7 எத்தனை நாளும் அவங்க அறிவார்கள். இப்ப அத்தனை நாளுக்கு நான் மறுபடியும் எதுக்கு நோன்பு வைக்கணும், ஒரு நோன்புக்கு ஒரு 7 இன்ச் கணக்கெட்டு நான் உணவு கொடுத்துடுறேன் கஃபாரா பண்ணி, அது நமக்கு அனுமதிக்கப்பட்டது இல்லை. நபி சொன்னாங்க, உங்களுடைய மாதவிடாய் தினங்கள்ல தொழுகை உங்களுக்கு முஆஃப், தொழுகை நீங்க திருப்பியும் நீங்க தொழுகணும் அவசியம் கிடையாது. நோன்புகள் விடுபடுது அப்படின்னா கஃபாரா கிடையாது, நீங்க கதா பண்ணி ஆகணும். அடுத்த ரமதான் வர்றதுக்குள்ள நீங்க அந்த நோன்புகளை வச்சு ஆகணும். சரி, இதே பிரசவ தினங்கள்ல இருப்பாங்க. பிரசவ தினங்கள்ல இருக்கும் பொழுது குழந்தையுடைய ஊட்டச்சத்து மிகப்பெரிய காரணமா இருக்கும், அங்க நோன்புகளை விடப்படும். இன்னும் முதல் ஆண்டு குழந்தைக்கு பால் கொடுக்கிற தினங்களா இருக்கும், அங்க நோன்புகள் விடப்படும். இந்த நோன்புகளுக்கு கஃபாரா கொடுக்கணுமா இல்ல நாம கதா பண்ணணுமா? கஃபாரானா பரிகாரம் செய்யணுமா, கதா அப்படின்னா மறுபடியும் அந்த நோன்புகளை வைக்கணுமா? ரெண்டு கருத்தும் இருக்குது. எதுல? இந்த பிரசவம் பால் ஊட்டக்கூடிய இந்த தினங்கள்ல விடப்பட்ட நோன்புகள் சம்பந்தமாக இரண்டு கருத்தும் இருக்கு. இரண்டு கருத்துக்களுக்கும் நல்ல ஆதாரங்களும் இருக்கு. ஆனா இந்த மாதவிர தினங்கள்ல விடப்பட்ட நோன்புகளுக்கு ஒரே முடிவு தான், அவங்க கதா மட்டும்தான் பண்ணணும், கஃபாரா அவங்க யோசிக்க கூடாது. இந்த மாதவிராய் பெண்கள் தவிர்த்து இந்த பிரசவ தினங்களா இருக்கட்டும் இல்ல பால் கொடுக்கிற அந்த காலமா இருக்கட்டும், விடப்பட்ட நோன்புகளை அவங்க சக்தி இருந்தா அந்த நோன்புகளை மறுபடியும் நோற்று முழுமையாக்கணும். முதல் கருத்து. இரண்டாவது கருத்தை சொல்லப்படும், அவங்க இந்த நோன்புகள் அதிகமா ஆயிறது காரணத்தினால அவங்களுக்கு கஃபாரான்ற ஒரு கதவும் திறக்கப்படுது. அவங்க விரும்பினா விடப்பட்ட நோன்புகளுக்கு அத்தனை ஏழைகளை கணக்கெடுத்து அவங்க உணவு கொடுத்துடலாம். மறுபடியும் அதை திருப்படியும் முழுக்க அதை வைக்கணும்ன்றது கடமை அவங்க மீது கிடையாது. ரெண்டு சைட்லயும் உலமாக்கள் இருக்காங்க, நல்ல கருத்துக்கள் இருக்கு, நல்ல அதில்லாக்கள் முன்னெடுப்பாங்க, நல்ல ஆதாரங்கள் முன்வைப்பாங்க. நமக்கு ரெண்டு வழிகளும் திறந்த வழிகள் தான். நமக்கு உடல் நலம் சரியா இருக்கும், கண்டிப்பா நோன்பு வச்சே தீருவேன் அப்படி ஆர்வம் உள்ள பெண்கள் நோன்புகளை கதா பண்ணி கேட்டும். இல்ல எனக்கு பயமா இருக்கு விட்டுருவேனா இல்லையான்னு தெரியும், நோன்பு வைப்பா இல்லையான்னு தெரியும், அந்த பயம் உள்ள பெண்கள் கஃபரா கொடுத்துக்கட்டும். எப்ப? இது பிரசவம் உள்ள தினங்கள்ல, பால் கொடுக்கக்கூடிய அந்த தினங்கள்ல தவிர மாதவிர தினங்கள்ல கிடையாது. மாதவிர பெண்கள் கண்டிப்பாக
அவங்க கதா பண்ணி ஆகணும், கஃபார் அவங்களுக்கு கிடையாது. அதே போல அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள்ல இன்னொன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம், சாப்பிடுறது பருகிறது. இது அதே கண்டென்ட் கீழே வரக்கூடிய ஒண்ணுதான். மக்கள் நேரடியா சாப்பிட மாட்டாங்க சாப்பாடுன்னு சொல்லி, நேரடியா குடிக்க மாட்டாங்க தண்ணின்னு சொல்லி, மெடிசன் ரீதியா எடுத்துப்பாங்க. இந்த இன்சுலின் அட்ரினலின் சம்பந்தமா எடுத்துப்பாங்க. அது நம்முடைய உடம்புல அந்த உணவும் பானமும் என்ன சக்தியை கொடுக்குமோ, என்ன வேலை பார்க்குமோ அந்த வேலையை கொடுக்கும், அந்த வேலையை சக்தியை கொடுக்கும். இப்படி உடம்புடைய சக்தியை அதிகப்படுத்தும் வண்ணம் ஒரு மருந்து உட்கொள்ளப்படுது அப்படின்னா அந்த மருந்துகள் நம்முடைய நோன்பை பாதிக்கும். அந்த மருந்துகள் மூலமாக நம்முடைய நோன்புகள் முறிஞ்சு போயிரும். மறுபடியும் அந்த நோன்பை நம்ம வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு குளுக்கோஸ் இருக்குல்ல, குளுக்கோஸ் மக்கள் ஏத்திப்பாங்க, ரொம்ப முடியாம போயிருச்சு. எதுக்கு குளுக்கோஸ் ஏற்றப்படுது? கொஞ்சம் அந்த ஊட்டச்சத்து கிடைக்கணும், கொஞ்சம் தெம்பு கிடைக்கணும். இந்த தெம்புக்காக எடுக்கப்படக்கூடிய மெடிசின்ஸ் கூட, மருந்துகள் கூட நம்முடைய நோன்பை முறிச்சிரும், பாத்திலாக்கிறோம். வெவ்வேறு மருந்துகள் இருக்கு. ஜுரம் அதிகமா இருக்கு, ஊசி போடுறாங்க. கண்ணு வலியா இருக்கு, டிராப்ஸ் போடுறாங்க. காது வலியா இருக்கு, டிராப்ஸ் போடுறாங்க. இந்த டிராப்ஸ், இந்த ஊசி, இந்த மெடிசன்ல நம்ம நோன்புகளை முறிக்காது. நிறைய மக்கள் இந்த குழப்பத்திலே இருக்காங்க. நோன்பு தினமா நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கோமா, நீங்க டாக்டர் கிட்ட போக கூடாது, ஊசி போட்டுக்க கூடாது, இப்படி போட்ட நோன்புகள் முறிஞ்சு போயிரும். இந்த ஊசிகள், இந்த மெடிசன்ஸ் மூலமாக நோன்புகள் முறியாது. உண்மையிலேயே நோன்புகள் முறியும் ஒரு சில மெடிசன்ஸ் மூலமாக. எந்த நிபந்தனை இருக்கு? அந்த மெடிசன்ஸ் நம்முடைய உடம்பில் உள்ள சக்திகள் அதிகப்படுத்தும். எந்த வேலையை இந்த உணவும் பானமும் பார்க்குமோ அந்த வேலையை எந்த மெடிசன்ஸ் பண்ணுதோ அந்த மெடிசன்ஸ் நமக்கு நோன்புகளை முறிக்கக்கூடிய மருந்துகளாக கணக்கிடப்படுமே தவிர எல்லா ஊசிகளும் எல்லா மருந்துகளும் நோன்புகளை முறிச்சிடாதுன்றதையும் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே போல கடைசியாக நீயத்துல் இஃப்தார்னு சொல்லுவாங்க. நம்முடைய மார்க்கம் முழுக்க முழுக்க நீயத்தை சார்ந்ததுதான். இல்ல, எந்த ஒரு அமலா இருக்கட்டும், ஆரம்பமும் சரி முடிவும் சரி நல்ல நீயத்தோடு இருந்தாதான் அது அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இன்னமல் அமாலு பின்னியா சொல்லப்பட்டிருக்கு, இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நீயத் கண்டிப்பா இருக்கணும், அந்த கடைசி முடிவும் அந்த நீயத்தை சார்ந்த அமலா இருக்கணும். முடிவுல நீங்க வேற நீயத்தை கொண்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அமல் அல்லாஹ் கிட்ட அமலாக, நல்ல அமலாக, நன்மையை தரக்கூடிய அமலாக, உங்களுக்கு சிறப்புகளை ஈட்டிக் கொள்ளக்கூடிய அமலாக அது இருக்காது. இதே போலதான் இப்ப இங்க தொழுகைக்கு வந்திருக்கோம், வெளிய பார்க்கிறோம், நல்ல வெயிலா இருக்குது, இப்பதான் வேலையை முடிச்சு வந்திருக்கேன், இன்னும் எனக்கு மகரிப் வரைக்கும் இருக்குது, நேரம் இருக்கு, நான் தாக்கு பிடிக்கணும், கண்டிப்பா என்னால முடியாது. இங்க இருந்து வீட்டுக்கு போன உடனே நான் கண்டிப்பான தண்ணியை குடிச்சிருவேன் இப்படின்ற ஒரு திடமான நம்பிக்கையை கொள்வாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போய் தண்ணியை குடிக்கிறனா கூட பரவாயில்ல, அந்த திடமான நீயத்தினாலேயே அவங்க நோன்பு முறிஞ்சிரும் இருக்கு. அவங்களுடைய இந்த பலமான நீயத்து அவங்களுடைய நோன்புகளை பாத்திராக்கி நோன்புகளை முறிச்சிரும், நோன்பை நல்லிஃபை பண்ணிரும். எது? அந்த பலமான நீயத்து கொள்றது. இப்ப இந்த மாதிரி எனக்கு வெயில் அதிகமா இருக்கு, வீடு வரைக்கும் போய் சேருவனா தெரியல, அந்த நியத்துகள் இல்ல, நான் இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, முடியல, இங்க இருந்து நேரா போன உடனே முதல்ல தண்ணியை தான் குடிப்பேன். இப்ப நம்முடைய மனசளவில் நாம ஒருங்கிணைஞ்சு நீயத்தை கொண்டுட்டோம், பலப்படுத்திட்டோம் அப்படின்னா இங்க சொல்லப்படுது இந்த நீயத், இஃப்தாருடைய நீயத்தை இங்க கொண்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நோன்பு இங்க பாத்தில் ஆயிருது. நோன்பு நீங்க தொடர்ந்து அவசியம் கிடையாது, தொடர வேண்டிய கடமை உங்களுக்கு இல்ல, போயிருச்சு. நீங்க தொடர்ந்தாலும் சரி உங்க நோன்பு முறிஞ்சுச்சுன்னா கணக்காயிரும். ஆக இந்த விஷயங்கள் அடிப்படையில பார்க்கும் பொழுது நம்முடைய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களாக இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த விஷயங்களை விட்டு அறவே நாம நம்முடைய நோன்பை பாதுகாக்கணும். இந்த விஷயங்களை விட்டு முற்றிலுமாக நாம ஒதுங்கி இருக்கணும். முதல்ல இந்த அமல்கள் மூலமாக நம்முடைய நோன்புகள் பாதிப்படைய தெரிஞ்ச பிறகு ஒரு அடியானாக, ஒரு முஸ்லீமாக என்ன நமக்கு அடிப்படை கடமை ஆகுதுன்னா இதை மற்ற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், குறிப்பாக வீட்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாம் பெற்ற இந்த அறிவு வளர்ச்சிகள் நம்ம சுத்தி உள்ள மக்களுக்கு கொடுக்கணும். இஸ்லாம் நமக்கு போதிக்கிற விஷயமாக இருக்குது. அன்பார்ந்தவர்களே, இத்தகைய அதிகமான விஷயங்கள் இஸ்லாமுக்குள்ள இருந்துமே அல்லாஹ் சொல்லி கொடுத்தா யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவ மட்டும்தான் நாடி இருக்கா. வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கடினத்தை நாடல.
மார்க்கம் ரொம்ப இலகுவானது. அத்தீன் யுஸ்ர், மார்க்கம் இலகுவானது. இந்த இலகுவான மார்க்கத்துல உள்ள எல்லாமுமே இலகுவானதுதான். சைத்தான் நமக்கு மிகப்பெரிய மலை போல காட்சி அளிப்பான், மிகப்பெரிய கஷ்டமான காரியங்களை போல எடுத்து காமிப்பான். அது அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்லியிருக்கா, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் லேசாக்கி கொடுத்திருக்கேன். இப்ப மார்க்கம் நமக்கு லேசானது. என்ன வேணும்? நம்முடைய திடமான நம்பிக்கை வேணும், உறுதி வேணும், ஆர்வங்கள் வேணும். நபி வழியை பேணக்கூடிய, சஹாபாக்களை பேணக்கூடிய அந்த ஜஸ்பா இருக்கணும். இப்படி இருந்து நம்ம வாழ்வோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தின் பால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் நமக்கு ரொம்ப இலகுவானதாக இங்க உலகத்திலையும் இருக்கும், மறுமையிலும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் மண்ணுரையிலையும் ரொம்ப அழகான வாழ்க்கையை நம்ம எதிர்பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்தெந்த விஷயங்கள் நபி அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தார்களோ, எந்தெந்த விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு போதித்தானோ, எந்தெந்த விஷயங்கள் சஹாபாக்கள் நமக்கு கற்பித்தார்களோ, அந்த விஷயங்களை உள்வாங்கி அந்த விஷயங்களை மட்டும் உண்மையான மார்க்கமாக ஏற்று நடந்து இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியுள்வனாக. எத்துணை காலம் அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானோ உண்மையான முஸ்லிமாக, உண்மையான முஃமினாக, நபி வழியை பேணக்கூடிய சஹாபாக்களுடைய மன்ஹஜில் வாழக்கூடிய முஸ்லிமாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அல்லாஹ் எப்பொழுது நம்மை அழைத்து கொள்வானோ ஈமானிய சிறந்த நிலையில், தக்வாவுடைய உயர்ந்த நிலையில், இஹ்சானிய நிலை அல்லாஹ் நம்மை அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه من والاه وبعد. அன்பார்ந்தவர்களே, வெள்ளிக்கிழமையாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரமதான் மாதத்தின் வெள்ளிக்கிழமையா இருக்கு. இன்னும் 100 நாளா 100 நம்முடைய நன்மைகளின் பக்கம் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தக்கூடிய சிறந்த தினமாக, சிறந்த நேரமாக நமக்கு இது இருக்கு. இந்த நேரங்களை அதிகமாக நல்ல அமல்களை நாம ஈடுபடுத்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், குறிப்பாக அவனுக்கு மறுமையில் பெரிய சிறப்புகளை கொடுக்கிற அமல்கள்ல முதன்மையானது தர்மங்கள் செய்யறது. நம்முடைய செல்வங்கள்ல இருந்து பிற மக்களுக்கு கொடுக்கிறது. அது ஏழைகளா இருக்கட்டும், மிஸ்கீன்களா இருக்கட்டும், யதீம்களா இருக்கட்டும், இல்ல விதவைகளாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய பணத்திலிருந்து அல்லாஹ் எனக்கு கொடுத்ததுல இருந்து நான் கொடுக்கிறது நம்முடைய முஃமினான அடையாளமாகவும் இருக்கும், மறுமைக்கான அழகான இன்வெஸ்டாகவும் இது இருக்குது. இந்த ஜும்மா தினங்கள்னாலே நமக்கு அதிக தர்மங்கள் பண்ணணும். ரமதானிய ஜும்மானா இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடணும். அல்லாஹ்வுடைய வாய்ப்பு நமக்கு மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா நமக்கு தெரியாது. இப்ப கிடைச்சிருக்கு. இந்த தர்மங்கள்ல அதிகமாக நீங்க ஈடுபடணும் கேட்டுக்கொள்வேன். அந்த அடிப்படையில நம்ம சதகத்துன் ஜாரியாவாக செய்யப்படக்கூடிய அமல்கள் நம்ம அதை எடுத்துக்கணும். சதகா ஜாரியானா என்ன? நாம இறந்த பிறகும் நாம் அருமை வரைக்கும் போற வரைக்கும் என்னுடைய அமல்கள் எழுதப்பட்டு இருக்கும். நாம இறந்துருவோம், நம்முடைய கண்ணு மூடி, நம்முடைய அமல்களுக்கான புத்தகங்கள் மூடப்படாது. நாம இறந்துருவோம், நம்முடைய கண்ணு மூடப்படும், நமக்காக வேண்டி எழுதப்பட்டது நல்லது கெட்டது அந்த ஏடுகள் மூடப்படாது. நான் சொல்லி கொடுத்த அளவுகள் நன்மை எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கும். நான் சொல்லி கொடுத்து கெட்டது பாவங்கள் நடக்குதா எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கும் என்னுடைய லிஸ்ட்ல. ஆக இந்த நான் இறந்த பிறகும் கூட எனக்கு நன்மைகள் அதிகமாக கூடிய அமல்கள் இருக்கு அப்படின்னா சதகத்துன் ஜாரியாவும் அதுல ஒன்னா இருக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக இந்த நிலைமையான வளமையான தொடர்ச்சியாக நமக்கு நலவுகள் தரக்கூடிய நன்மைகள்ல ஈடுபட்டுக்கணும். அந்த அடிப்படையில நம்முடைய மர்க்கஸ் சம்பந்தமான ஒரு அறிவிப்பு நமக்கு இருக்குது. நம்மளும் இந்த மர்க்கஸை இன்னும் விரிவாக்கலாம், நல்ல அமல்களை இன்னும் அதிகப்படுத்தலாம். பாக்குறோம், மக்கள் வெளியே நிக்கிறாங்க. ஜும்ஆல ஒரு ப்ரோக்ராம் வச்சா மக்களுக்கு ஏற்பாடு பண்றது கஷ்டமா இருக்குது. பெண்களுக்கு இன்னும் நம்மால எண்ணங்கள் இருக்கு, இடம் நம்ம கிட்ட பற்றாக்குறையா இருக்குது, திட்டங்கள் இருக்கு, செலவுகள் நமக்கு ரொம்ப பெருசா இருக்குது. ஆக இதனாலேயே ஒரு இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு உண்மையிலேயே இது நம்முடைய பப்ளிசிட்டிக்காக வேண்டி கிடையாது. அல்லாஹ் நம்ம கொடுத்த வாய்ப்புகள்ல ஒன்னா புரிஞ்சுக்கணும். நமக்கு எவ்வளவு முடியுதோ இன்ஷா அல்லாஹ் இந்த தினங்கள்ல இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்னா சதகா ஜாரியாவாக கண்டிப்பாக கருதப்படும். இவ்வளவு அதிகமான காசு இருக்கு, எப்படி எட்டும், நம்ம பண்ணாமையே போயிடலாம், அது நமக்கு வேணும். இந்த மாதிரி யோசிச்சா நமக்கு நிறைய அமல்கள் வந்து வெளியேறிடுவோம்.
எவ்வளவு முடியுதோ இன்ஷா அல்லாஹ் நம்மால முடிஞ்ச 10 ரூபா இருக்கட்டும் அல்லாஹ்வுடைய நோக்கத்துக்காக கொடுப்போம். நபி சொன்னாங்க இத்தகின்னார் வலோ பிஷக்கி தம்ரா. ஒரு பேரிச்சம்பழம் இல்ல, பேரிச்சம்பழத்தின் ஒரு சின்ன துண்டு அதை கொடுத்தாலாவது நரகத்தை விட்டு வெளியேறிக்கோங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களால முடிஞ்சது எவ்வளவா இருக்கட்டும் இன்ஷா அல்லாஹ் மர்கஸுக்காக இன்ஷா அல்லாஹ் உதவி செய்யுங்க. உங்களுடைய இந்த பணங்கள் மறுமை சார்ந்த மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். அல்லாஹ் கிட்ட மிகப்பெரிய சிறப்புகளை நீங்க யோசிச்சு பார்க்காத சிறப்புகள், உங்களை மெய்மறக்க கூடிய சிறப்புகள் அல்லாஹ் உங்களுக்கு முன்ன கொண்டு காமிப்பா இன்ஷா அல்லாஹ். உலகத்திலையும் சரி, மன்னரையிலும் சரி, மறுமையிலும் சரி இன்ஷா அல்லாஹ். இது முதல் அறிவிப்பாக. இரண்டாவதாக வழக்கம் போல சொல்றதுதான் நபியின் மீது உள்ள செலவாத்துகள் அதிக அதிகமா சொல்லப்படக்கூடிய தினமா இருக்குது. அல்லாஹ் அதிக அதிகமாக புகழணும். அல்லாஹ் அதிகமா புகழ்வோம் இன்ஷா அல்லாஹ். பிறகு நம்ம நபியின் மீது செலவாத்துக்கு அதிகமா எடுத்து வைப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் புகழக்கூடிய நாவுகளாக, நபியின் மீது செலவாத்துகளை எத்தி வைக்கும் நாவுகளாக நம்முடைய நாவுகளை ஆக்கிருள்வனாக. அல்லாஹும்ம ஆமீன். இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله رحمني ورحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم جليلا جبارا يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله أكبر والله خبير بما تصنعون.